என்ன ஆயிற்று அம்மா? எதற்காக எங்கள் அனைவரையும் இப்பொழுது அழைத்தீர்கள்? ஏனென்றால் மிக முக்கியமான ஒரு முடிவை நான் எடுத்திருக்கிறேன். அது என்னவென்று நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி. மலைக்கேது மீது ராஜதுரோக குற்றம் இருப்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதற்கு என்றுமே அவனை யாரும் மன்னிக்க முடியாது. அதற்கான தண்டனை கொடுத்துதான் அவனை வெளியேற்றியிருக்கிறோம். ஆனால் இதில் மற்றொரு உண்மை இருக்கிறது. மலைக்கேது இப்படி ஒரு குற்றம் புரிய நந்தினியின் இரட்டை சகோதரி தானே காரணம். அதனால் இதை நாம் தீர விசாரிப்பது அவசியமாகிறது. அதாவது மலைக்கேது உண்மையிலேயே குற்றவாளிதானா அல்லது ரூபா பின்னி அந்த சூழ்ச்சி வலையில் மாட்டிக்கொண்டவனா? அதுவுமின்றி நீ இயற்றிய இந்த சட்டம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது. அந்த சட்டத்தின்படி சாயா மலைக்கேதுவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறாள். இறைவா, அம்மா ஒரு முடிவெடுத்து விட்டால் சந்திராவால் கூட அதை மாற்ற முடியாதே. இப்படி கூறுவதற்கு மன்னிக்க வேண்டும். ஆனால் மீண்டும் மலைக்கேதுவை அரண்மனைக்கு அழைப்பது சரியாக இருக்காது. சந்திரா, நீ சாயாவிற்கு வாக்கு கொடுத்திருக்கிறாய். இப்படி கூறுவதன் மூலம் நீ கொடுத்த வாக்கை மீறுகின்றாயா? இல்லை அம்மா, என்னுடைய வாக்குறுதியை மீற விரும்பவில்லை. ஆனால் ஒரு அரசன் என்பவன் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் நியாயமான முடிவை எடுக்க வேண்டும். அதனால் தங்கள் அனைவரிடமும் சிறிது அவகாசம் கேட்கிறேன். ஏனெனில் நான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மலைக்கேது செய்த இந்த ராஜ துரோகம் திட்டமிட்டு செய்ததா அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலையால் செய்ததா என்று. அதுவுமின்றி நந்தினியும் இதை மறுக்கிறாள். அதற்கு பின் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். அப்படியென்றால் இப்போது நீ என்ன கூற வருகிறாய் சந்திரா? என்னுடைய அனுபவமும் அறிவும் நந்தினியை விட சிறியதா அல்லது ராஜமாதா எடுக்கும் முடிவு சரியானதல்ல என்று கூறுகிறாயா? நந்தினி ஒரு முடிவெடுத்து விட்டால் அது சரியா? கிடையாதம்மா, நான் அப்படி எதுவுமே கூறவில்லை. இப்போது பிரச்சனை ஒன்றே ஒன்றுதான். இந்த நேரத்தில் என்னிடம் ஒரு அரசனிடம் ராஜமாதா பேசவில்லை, சாயாவின் தாய்தான் பேசுகிறாள். நான் கூற நினைப்பது ஒன்றுதான். எனக்கு சிறிது அவகாசம் கொடுங்கள். தாங்கள் அவகாசம் கொடுத்தால் நான் உண்மை என்ன என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வேன். ஏனெனில் ஆத்திரத்தில் நாம் அனைவரும் தெரிந்து கொண்டே தவறான ஒரு முடிவெடுத்து பிறகு நாம் அனைவரும் வருத்தப்படக்கூடாது. இன்று உனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்குமே நந்தினி. இன்று முதல் முறையாக சந்திரா தன் தாயின் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காமல் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்திருக்கிறான். என் தாய் தலை குனிய நீ தலை நிமிர்ந்திருக்கிறாய் அல்லவா? இல்லை, இந்த சந்திரா தன் சகோதரியின் விருப்பத்தை நிறைவேற்ற எப்பொழுதுமே தயாராக இருக்கிறவன். ஆனால் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்க அவன் சகோதரிக்கு ஒரு திருமண வாழ்க்கை இருப்பதையும் மறந்து விட்டான். நந்தினி, நானும் மலையும் மகிழ்ச்சியோடு சேர்ந்து வாழ்வதற்கு நீ இன்றல்ல என்றுமே விரும்பியது கிடையாது அல்லவா? பார்த்தாயா, நடந்து விட்டது. சந்திரா உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பளிப்பதற்காக சகோதரி வார்த்தையை மறந்து விட்டான். சாயா, இதற்கும் நந்தினிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தம் இருக்கிறது சந்திரா. இன்று ஒன்றை நீ உறுதி செய்து விட்டாய். திருமங்கலத்தோட மதிப்பு உன் கரத்தில் நான் கட்டிய ராக்கியை விட உயர்ந்தது. உன் சகோதரி உனக்கு அந்த ராக்கியை கட்டியதற்கு மதிப்பே கிடையாது. ஒரு குருடனை அழைத்து கேட்டால் கூட நாமன் சொல்லிவிடுவான், குரல் உன்னுடையது. ஆனால் அந்த வார்த்தை வேறு ஒருவருடையது. இல்லை சாயா, நீ என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இதோ பாருங்கள், நான் சாயாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறவில்லை. அதே போல் நான் வாக்குவாதமும் செய்யவில்லை. தாங்கள் கூறியதை எதிர்க்கவும் இல்லை அம்மா. தங்களிடம் சிறிது அவகாசம் மட்டும் தான் கேட்கிறேன். அப்படி என்றால் நந்தினியிடம் கூறு, எனக்கு பதில் கூறச் சொல். மலைக்கேது மீண்டும் இந்த அரண்மனைக்குள் வருவதை அவள் ஏன் மறுக்கிறாள் என்று கூறட்டும். அவளிடம் எந்த பதிலும் இல்லை. உனக்கு நான் உத்தரவிடுகிறேன் சந்திரா, உடனே சென்று மலைக்கேதுவை அரண்மனைக்கு அழைத்து வா. அம்மா, தங்களால் ஒரு அரசனுக்கு எந்த உத்தரவையும் இட முடியாது.